தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர், மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் தோழர், மகிழ்ச்சியா இருக்கிறேன். நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். சூப்பர். எப்பயுமே பாசிட்டிவ் மைண்டா இருப்போம். எதுக்கு எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே இருந்துகிட்டு இருக்குமோ ரைட், ஓகே, சரி. இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக நம்ம விவாதிக்க போறோம் அப்படின்னா, இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துல ஒரு காட்சி வரும். ஏய் கோடே, ஏ போஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் வந்து ஒரு பக்கம் பார்த்தோம்னா டிவிகே அப்படின்னு ஒரு டீம், இன்னொரு டீம் டிஎம்கே. ஆமா, டிஎம்கே, ஆக இதாண்டா திமுக அப்படின்ற மாதிரி இன்னொரு டீம். இந்த மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுக்கு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் மேனாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சு அவர்கிட்ட ஒரு வாழ்த்தை பகிர்ந்துட்டு வந்திருக்காரு. சமூக வலைத்தளங்கள பயங்கரமா வைரலா போயிருக்கு. இப்ப இதுல நமக்கு ஒரு கேள்வி வந்து இருக்குது, எதற்காக விஜய் அவர்கள் போய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சாரு, அதனுடைய பின்னணி அரசியல் என்ன அப்படின்றதா இந்த காணொலியில நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா விவாதம் பண்ண போறோம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட வழக்கம் போல ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுறாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திப்பாரு அப்படின்றவா நீங்க நினைச்சிருந்தீங்களா? இந்த சந்திப்பு சம்பந்தமாக உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி தோழர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இதை நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி கடந்து போய்விட முடியாது. இந்த சந்திப்புக்கு பின்னாடி என்ன விதமான ஒரு செயல்பாடுகள் இருக்கும், என்ன விதமான ஒரு அஜெண்டாக்கள் இருக்கும்? ஏன்னா கடந்த காலங்கள்ல இவர் இருக்கார் இல்லையா, எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து எதிர்துருவமாக இருந்த கருணாநிதி அவர்கள், அதுக்கு பின்பாக ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள், சோ இவங்க இந்த மாதிரி ஒரு பரஸ்பர சந்திப்பை வந்து மேற்கொண்டது கிடையாது. சோ விஜய் அவர்கள் என்ன நிறுவ நினைக்கிறாரு, இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கக்கூடும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது வந்து பார்த்தோம்னா, என்னை பொறுத்தளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தோம்னா இன்னைக்கு எடுத்திருக்க ஸ்டாண்ட் எதை காட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, அறிஞர் அண்ணா எந்த ஸ்டாண்ட் எடுத்தாரோ அந்த ஸ்டாண்டை தான் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் எடுத்திருக்காருன்னு நான் அதை பாக்குறேன். கரெக்ட். அரசியல் மாற்றம் நிகழ்கின்ற பொழுது அந்த தலைவர் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரோ அந்த ஸ்டாண்ட், அதாவது வந்து பார்த்தோம்னா 1962 தேர்தலில் வந்து பார்த்தோம்னா காமராஜர் தான் வரைக்கும் முதலமைச்சர் இருந்தாரு. 63 அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ஆக வேண்டி சொல்ல வரும்போது அப்ப ரிசைன் பண்ண முன்னாடி பக்தவாச்சலம் அப்ப வந்து காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணுறாங்க. பக்தவாச்சலம் முதலமைச்சரா இருக்கிறவர் வந்து 67க்கு அப்புறம் பார்த்தோம்னா வாய்ப்பு இல்ல, முடிஞ்சு காங்கிரஸ் முடியுது. 67 அறிஞர் அண்ணா முதலமைச்சரா ஆகிறாரு. அப்ப அறிஞர் அண்ணா முதலமைச்சரான உடனே யாரை சந்திச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கல்வி நிலையங்களா இருக்கட்டும், அணைக்கட்டுகளா வந்து கட்டியாருந்தா காமராஜர் தான். பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துறது காமராஜர். சோ இப்படி ஏராளமான விடயங்கள் இருக்கு அவங்க செஞ்ச விஷயங்கள். சோ அந்த ரீதியிலோட அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து அவங்கள்ட்ட போய் வாழ்த்துறைப்பட்டு முதல்ல நம்ம அமைச்சரா போறேன், சோ இதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி நம்ம நிர்வாகம் பண்றது அப்படின்றதுக்காக அவங்களுடைய நம்மளுடைய சப்போர்ட் தேவை இருக்கு. ரெண்டாவது எப்படி எல்லாம் பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் எடுக்கலாம் இல்லையா? சோ அந்த அடிப்படையிலோட அறிஞர் அண்ணா அவர்கள் அன்னைக்கு பிறந்த காமராஜரை எதிர்க்கட்சியில பூரா சந்திச்சிருக்காரு. சும்மா சாதாரண விஷயம். அறிஞர் அண்ணா அவர்கள் இவரை சந்திச்சாரு, பெரிய தந்தை பெரியார்களை சந்திச்சாரு, காமராஜர் அவர்களை சந்திச்சாரு, பக்தவச்சலம் அவர்களை சந்திச்சாரு, எல்லாத்தையும் சந்திச்சாரு. சோ நம்ம என்ன கேள்வினா, இவர் இந்த பேட்டர்னை எடுக்க வேண்டிய தேவைகள் என்ன இருக்குன்னு கேட்கலையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஒரு அண்ணா அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது இது போன்ற ஒரு அரசியல் இருந்துச்சு. இடைப்பட்ட காலங்கள்ல அந்த மாதிரி ஒரு அரசியல் சூழல் வந்து கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் போய் கருணாநிதி அவர்கள் சந்திப்பதும், கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் சந்திப்பதும், அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் போய் கருணாநிதி அவர்கள் சந்திப்பதும், கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா சந்திப்பதும், எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மேனாள் முதலமைச்சர் சந்திப்பதும், இல்ல வந்து மேனாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி சந்திப்பதும், இந்த மாதிரி ஒரு நடைமுறை வழக்கம் வந்து கிடையாது இல்லையா? இவர் எதற்காக ஒரு காலம் கடந்து போய் அன்றைய காலகட்டத்தில் இருந்த நடைமுறை வழக்கத்தை இப்பயும் கொண்டு வரணும் ஒரு கேள்வி இருக்குல்ல? அப்ப அந்த நடைமுறைன்னு நம்ம எடுத்துக்கிற முடியாது. ஒரு விடயம் இதுல எது நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது அரசியல் நாகரிகமாக வந்து ஏதாவது ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினருடைய ஒத்துழைப்பு தேவை. கண்டிப்பா எதிர்கட்சி தலைவருடைய ஒத்துழைப்பு தேவை இருக்கு. அப்போ வந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் எல்லா எதிர்கட்சி தலைவரும் நம்ம வந்து சந்திச்சோம்னா கண்டிப்பா வந்து நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வருவதற்கு அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. அப்ப நல்ல திட்டத்தை கொண்டு வரக்கும் அவங்க என்ன செய்யணும்? ஆதரவு. அப்ப வந்து நம்ம முரண்பட்டு இருப்பதை விட எல்லாத்தோட அரவணைச்சு போனோம்னா ஈஸியா வந்து தமிழ்நாட்டை நிர்வாகம் பண்ண முடியும். பார்த்தாலுமே முறைச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுயா. கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க, சொல்ற இறக்கு
ஷோல்டர் இறக்கி ஃப்ரீயா இருங்க அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுக்கிறாரு. இப்ப நான் இதுல இன்னொன்னு நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, இது வந்து தொண்டர்களை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதாவது டிவிகே தொண்டர்கள், அதே மாதிரி டிஎம்கே தொண்டர்கள். சோ இவங்களுடைய அந்த அட்டாக்கிங் அரசியல் இருக்கு தெரியுமா, அந்த அட்டாக்கிங் அரசியல்ல புரிதல் இருக்கின்ற நபர்கள் ஒரு புரிதலோட விவாதங்கள் செய்வார்கள். புரிதலற்ற நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒருமை சொற்கள் இதெல்லாம் போட்டு டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி ஒரு அட்டாக்கிங் அரசியலை சமூக வலைத்தளங்கள்ல பண்ணதெல்லாம் பார்க்க முடிந்தது. சோ இனிமேல் நீங்க அந்த மாதிரி அட்டாக்கிங் அரசியலை பண்ணாதீங்க. நம்ம வந்து ஒரு புதுவையான ஒரு கவர்மெண்ட் வந்து நம்ம கொடுக்க போறோம். சோ அந்த அட்டாக்கிங் அரசியல் வேணாம். ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு அரசியல் கருத்துக்களை மட்டும் ஷேர் பண்ற மாதிரி அரசியல் பண்ணலாம். சோ அப்படின்ற மாதிரி தன்னுடைய தொண்டர்களை விஜய் அவர்கள் நார்மலைஸ் செய்கின்றார். அதே மாதிரி இங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தொண்டர்கள் நார்மலைஸ் செய்கின்றார் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்படிதானே இந்த இடத்துல வந்து நல்லா குறி வச்சு அடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. நான் அப்படிதான் பாக்குறேன். கரெக்டா உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கான்னு தெரியல. மதுரை மாநாடு வந்து போட்டார் இல்லையா, அந்த மதுரை மாநாடு போடுவதற்கு முன்பாக அப்பதான் ஃபர்ஸ்ட் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு அஜெண்டா வந்து பிக்ஸ் பண்றாங்க. ஒவ்வொரு கட்சியிலுமே ஒரு அஜெண்டா பிக்ஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து திமுக வந்து ஒன்றிணைவோம் வா அப்படின்வாங்க. அப்புறம் வந்து என்னன்னா ஓரணியில் தமிழ்நாடு, இந்த மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இந்த மாதிரி அஜெண்டா வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி இவரு தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் ஒரு அஜெண்டா பிக்ஸ் பண்றாரு. வாகை சூடும் வரலாறு திரும்புகின்றது அப்படின்ற மாதிரி அஜெண்டா பிக்ஸ் பண்றாரு. அதுல என்னன்னா வாகை சூடும் வரலாறு திரும்புகின்றது அப்படின்னா, அண்ணா அவர்கள் வந்து வெற்றி பெற்றார் இல்லையா, ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் என்று சொல்லப்படுகின்ற கட்சியை தோற்கடித்து அவர் ஆட்சி கட்டில ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வராரு இல்லையா. சோ அந்த வருஷத்தை வந்து மென்ஷன் பண்ணி, அதே மாதிரி இங்கிட்ட எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்புல ஏற்றார் இல்லையா. சோ அந்த வருஷத்தையும் மென்ஷன் பண்ணி வாகை சூடும் வரலாறு திரும்புகின்றது அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டா பிக்ஸ் பண்ணி கிளம்பாடினாரு. இப்ப அந்த அஜெண்டா பிக்ஸ் பண்ணார் இல்லையா, அதுல ஒரு சக்சஸ் பண்ணிட்டாரு. கண்டிப்பா அதை சக்சஸ் பண்ணி அந்த எம்ஜிஆர் அண்ணா அவர்கள் பதவியேற்ற பொழுது என்ன நடைமுறை வழக்கத்தை அவர் வந்து பின்பற்றினாரோ அதே நடைமுறை வழக்கத்தை வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் பின்பற்றுகின்றார். சோ அண்ணா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான சொத்து கிடையாது. அதாவது அவருடைய சித்தாந்தங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான சொத்து கிடையாது. அந்த சொத்தை, அந்த சித்தாந்தத்தை யார் வேணாலும் மக்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம், நல்ல வழியில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதாக விஜய் அவர்கள் இந்த ஒரு அரசியல் பேட்டர்னை எடுத்திருக்காரு என்பதாக பார்க்க முடியும். நேற்று நீங்க மேடையில பேசும்போது விஜய் அவர்கள் பேசுற வந்து ஒரு விஷயம் பேசுறாரு. நமக்கு வாக்களித்தவர் வந்து இவ்வளவு 1 கோடியோ 2 கோடியோட வாக்களிச்சிருக்கலாம். ஆனா வந்து நம்ம 8 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடியவர் தான் நம்முடைய ஆட்சி அப்படின்றத சொன்னாரு. ஆமா, அது பதிவு பண்ணாரு. கண்டிப்பா. அதுலயே வந்து பார்த்தோம்னா அண்ணா அவர்கள் என்ன பேட்டர்ன் எடுத்தாரோ அந்த பேட்டர்னை எடுத்திருக்கிறார். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப பெருந்தலைவர் காமராஜர் என்னென்ன திட்டங்கள் இருந்துச்சோ அந்த திட்டங்களை அண்ணா அவர்கள் அப்படியே நடைமுறைப்படுத்தினார். அதுக்கடுத்து திமுக ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ அந்த திட்டத்தை எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிறுத்தல. அவர் முதலமைச்சர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டங்களை வந்து திமுக தொடர்ந்தாங்க. இது மாதிரி வந்து திட்டங்களை வந்து பார்த்தோம்னா எனக்கு தெரிந்து வந்து ஜெயலலிதா ஆட்சி வரைக்குமே அந்த திட்டங்கள் என்னென்ன நல்ல திட்டங்கள் இருக்கோ அந்த திட்டங்களை அப்படியே நடைமுறை தான் பண்ணிக்கிட்டே போனாங்க. ஒவ்வொரு ஆட்சியிலுமே வந்து அதை வந்து பார்த்தோம்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஒரு முட்டை போட்ட 2 முட்டையா மாத்தினாங்க. சோ அந்த மாதிரிதான் நான் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தா இடதுசாரிகளை வந்து சந்திச்சிருக்கிறாரு. மத சார்பின் இப்பதான் பார்த்தோம்னா இவங்க வந்து தேசிய முற்போக்கு மதசார்புன்றதான ஒரு அணி வச்சிருந்தாங்க, ஜனநாயக முற்போக்கு கூட்டணி. அப்ப அந்த ஜனநாயகத்தோட இருக்கக்கூடியவங்க ஒரு அணி சேராரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திட்டங்கள், அதாவது தளபதி ஸ்டாலின் அவர் என்ன திட்டங்கள் வச்சிருந்தாரோ, புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்திருந்தாரு, தமிழ் புதன் திட்டம் கொண்டு வந்திருந்தாரு, மகளிர் உதயத்தை, இப்படி ஏராளமான திட்டங்கள் இருந்துச்சு. இந்த திட்டங்களை இவர் கண்டினியூ பண்ண போற ஒரு அசம்ஷனை நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா, அதை அப்படிதான் நம்ம எடுத்துக்கிற முடியும். அதாவது வந்து நம்ம முரண்பட வேணாம், நம்ம மக்களுக்கான ஒரு அரசியலை செய்வோம், நம்ம எதுக்கு வந்து ஆளுக்கு வந்து பேசிக்கிட்டே. இந்த மாதிரி ஒரு அரசியல் முதிர்ச்சியை வந்து வெளிப்படுத்தி இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இது நாம சொல்ல திருமாவளவன் கூட சொல்லியிருக்காரு, அரசியல் முதிர்ச்சியை வெளிப்படுத்துகின்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணி ஆகணும். இன்னைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் யார் சந்திச்சாரு? முதல்ல வந்து சிஎம் அவர்களை மேலாள் சிஎம் அவர்களை சந்திச்சாரு, ஸ்டாலின் அவர்களை. அதற்கு பின்பாக வைகோ அவர்களை சந்திக்கிறாரு, அதற்கு பின்பாக சீமா அவர்களை சந்திக்கிறாரு, அதற்கு பின்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறாரு. இந்த நிலைமையில சமூக வலைத்தளங்கள்ல சில பல கேள்விகளை எழும்புச்சு. ஏன் அண்ணன் திருமாவர்களை போய் விஜய் அவர்கள் சந்திக்கவில்லை அப்படின்ற மாதிரி கேள்வி எழும்புச்சு. ஆக்சுவலா ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, அண்ணன் திருமாவர்கள் இன்றைய தினத்தில் டெல்லியில வந்து இருக்கிறார். அதான் ஃபேக்ட். டெல்லியில பேசிக்கிற தருணத்துல வந்து வந்துட்டாரு, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு.
பட் இருந்தாலும் இது அவர் போய் சந்தித்து கொண்டிருந்த அந்த வேலைகள்ல அவர் எங்க இருந்தாருன்னா டெல்லியில இருந்தார். அதனாலதான் போய் சந்திக்கல. ஏன்னா இது வந்து நான் ஒரு கருத்து உருவாக்கங்களா உருவாக்கி ஒரு பிணக்குகளை ஏற்படுத்துவது போன்று ஒரு சில சூழல் வந்து உருவாகுது. ஆக்சுவலா ஃபேக்ட் என்னன்னா அவர் டெல்லியில இருந்தார். அது இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தா இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அலுவலகத்துக்கு வந்து தமிழக முதலமைச்சர் செல்றாரு. சென்றப்போ வந்து நம்ம தலைவரை சந்திக்கிறதுக்கு அவர் டைம் கேட்கிறாரு. அப்ப நம்ம அதாவது வந்து அண்ணன் திரும்ப வந்து சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இல்ல இப்போதைக்கு பதவி ஏறுங்க, பிறகு சந்திச்சுக்கலாம், பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவர் வர்றன்னு சொன்ன விஷயத்த அண்ணன் திரும்ப தான் வந்து தள்ளி போட்டாரு. அதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும். இப்ப கூட நமக்கு கிடைத்த செய்தி என்னவென்றால், நாளை போய் சந்திப்பதாக ஒரு சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. சரிங்களா? சோ வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் இது போன்ற ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கின்றார். ஸோ இது வந்து ஒரு புதுமையான ஒரு பேட்டர்னை வந்து உருவாக்கி இருக்குது அரசியல். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அரசியலை பெரும்பாலும் யார் கடைபிடித்த நபர் யார் பார்த்தோம்னா அண்ணன் திருமா அவர்கள். அவர் வந்து பல இடங்கள்ல வந்து எந்த ஒரு கட்சி தலைவர் சந்திச்சாலும் சரி ஒரு முக மலர்ச்சியோட சந்திப்பாரு, ஒரு பிணக்குகளை காட்ட மாட்டாரு, அந்த மாதிரி கொள்கின்ற ஒரு நபர். சோ அதனுடைய நீட்சியாகத்தான் நான் இதையும் கூட நான் பார்க்கிறேன். மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இது போன்ற ஒரு கலந்துரையாடல் மேற்கொண்டாங்களா அந்த மாதிரிலாம் நான் பார்த்தது கிடையாது. பட் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் இது போன்ற ஒரு நாகரிக அரசியலை கையில் எடுத்திருக்கின்றார், ஒரு முதிர்ச்சி தன்மையோட கையில் எடுத்திருக்கின்றார். சோ அவருக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பொதுவாகவே ஒரு முழக்கம் சொல்லுவாங்க, உடன்பட வேண்டிய நேரத்தில் உடன்படுவோம், முரண்பட வேண்டிய நேரத்தில் முரண்படுவோம். சோ ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துடைய விஜயனுடைய ஆட்சியில தவறுகள் இருந்தாலும் கூட அதை ஃபியூச்சர் நாமும் கூட சுட்டிக்காட்டதான் போகின்றோம் என்பதை கூறிக்கொண்டு வேற ஏதேனும் கருத்துக்கள் இருக்கின்றதா? இதுல வேற என்ன, இது இந்த ஒரு பராஸ்பரமான ஒரு அந்த சந்திப்பு எதை காட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை கூட்டாட்சி தத்துவம் வந்து விரைவில் அமலுக்கு வரப்போகிறதா தமிழகத்துல, அதுவும் நம்ம விரைவா பார்க்கலாம். அது கூட்டாட்சி தத்துவம் உருவாகும். மற்ற கட்சியை சார்ந்த இடதுசாரிகளும் சரி, மற்ற காங்கிரஸும் சரி, அமைச்சர்கள் இடம்பெறலாம். ஒருவேளை சந்தித்தவர்களுக்கு கூட ஏதாவது அதிகாரத்தை விஜய் தரப்போகிறாரா அப்படின்றது நமக்கு சொல்ல முடியாது. இருக்கலாம், மேபி இருக்கலாம். 2 நாள் தான் பதவி ஏற்று 2 நாட்கள் தான் ஆகின்றது. இந்த நாட்கள் இருக்கின்றது, மொத்தம் 5 வருடங்கள் இருக்கின்றது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் களத்துல எந்த மாற்றங்கள் வேண்டுமானாலும் சாத்தியம்தான் அப்படின்றத நிரூபித்த ஒரு தேர்தல் இந்த தேர்தல் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்யணும். நன்றி, வணக்கம்.